நம்மளோட மனமும் உடலும் இருக்கிற வரைக்கும் நமக்கு வேதனைகளும் துன்பங்களும் இருக்கும். எப்போ நீங்கள் மனதையும் உடலையும் கடந்து போகிறீங்களோ அப்போ உங்களுடைய வேதனைகளையும் கடக்க முடியும். வேதனைகளை கடந்து பேரானந்த நிலையை அடைய முடியும். ஒரு மனிதனோட சுயம் அப்படின்றது அவனோட மனதோட கலக்காமல் விலகி நின்றாலும் அது பாதிப்பு அடையிறதில்ல. இப்போ மனம் அப்படின்றது நம்மளுடைய உடம்பு மாதிரி தான். அது நலமாகவும் இருக்கும், நலம் இல்லாமலும் இருக்கும். இப்போ மனம் அப்படின்றது ஒரு ஆனந்தமாக இருக்கும்போது, ஓய்வாக இருக்கும்போது, அமைதியை அனுபவிக்கும்போது அந்த மனம் நலமாக இருக்கும். இதை நம்ம நேர்மறை நிலை அப்படின்னு சொல்லுவோம். அதே மனம் கோபமாக, பொறாமையாக, ஒரு அழுத்தத்தில், இல்லை கவலையாக, ஒரு பயத்தோடு இருக்கும்போது, ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கும்போது, இந்த உணர்வுகளை எல்லாம் அனுபவிக்கும்போது அந்த மனம் அப்படின்றது நலம் இல்லாமல் இருக்கும். இதை நாம் எதிர்மறை நிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இன்றைய காலகட்டத்தில் மனிதனுக்குள்ள இருக்கிற இந்த மனதோட நிலை எப்படி இருக்குதுன்னா, நேர்மறை நிலையை விட எதிர்மறை நிலை தான் அதிகமாக இருக்குது. நாம் இதை கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எதிர்மறை நிலையில் இருக்கிற மனதோட இயல்பு அச்சமாக இருக்குது. அதாவது எப்போவுமே ஒரு பயப்பட்டுகிட்டே இருக்குது. அது வேதனைகளை அனுபவிக்கிறதுலேருந்து விலகி நிற்கிறதுக்காக எதுனாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது இந்த மனம் அப்படின்றது. எதிர்மறை நிலையில் இருக்கிற மனம் அப்படின்றது. நேர்மறை நிலையில் இருக்கிற மனதோட இயல்பு என்னவாக இருக்குதுன்னா, அது ஆசையாக இருக்குது. அது ஆனந்தத்தை தேடுறதுல இயங்கிட்டு இருக்குது. ஸோ நாம் இந்த மனித பிறவியாக பிறந்துட்டோம். மனித பிறவியாக பிறந்தனால நமக்குள்ள மனம் இருக்குது. இந்த மனதை நம்ம எந்த நிலையில் வைக்கணும் அப்படின்னா, நேர்மறை நிலையில் தான் வைக்கணும். இந்த நேர்மறை நிலையில் வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனம் ஒருமுகப்படணும். அப்படி ஒருமுகப்படணும் அப்படின்னா நீங்கள் தியானத்தை கடைபிடிச்சு ஆகணும். எதிர்மறை நிலையில் இருக்கிற மனதை நேர்மறை நிலையாக மாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்குங்க.